ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் ஸ்ரீலங்காவில் ரொம்பவும் ஃபேமஸான டேஸ்டியான 4 வகையான சம்பல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சம்பலை நாங்கள் எங்களோட பாரம்பரிய முறையில் கல்லுரலில் தான் இடித்து செய்ய போகிறோம். இவ்வாறு கல்லுரலில் இடித்து செய்கிறதால அந்த சம்பலோட ஃப்ளேவரும் நல்லா இருக்கும், அதே நேரத்தில் எங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். இப்போ நீங்களும் வாங்க இந்த சம்பலை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ முதல்ல நாங்கள் கட்டச்சம்பல் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு 40 கிராம் கட்டத்தூள் எடுத்துக்கோங்க. அதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இதோட 50 கிராம் மாசியையும் சேர்த்து நல்லா இடிச்சு கொள்ளலாம். இப்ப பாருங்க, இந்த கட்டத்தூளோட மாசியும் சேர்ந்து நல்லா இடிபட்டிருக்குது. இப்ப உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளுங்க. பாருங்க, இந்த மாசியோட வெங்காயமும் சேர்ந்து நல்லா இடிபட்டு வந்திருக்குது. இந்த நேரத்துல நாங்க இந்த சம்பலை இறக்கி கொள்வோம். இப்ப இந்த சம்பலோட உங்களோட டேஸ்டுக்கு ஏற்ற மாதிரி தேசி புளியை சேர்த்து நல்லா பிணைஞ்சு கொள்ளுங்க. இப்போ பாருங்க, எங்களோட கட்டச்சம்பல் ரெடி ஆயிட்டுது. நல்ல காரசாரமா அதோட மாசியும் சேர்ந்து நல்ல அருமையா வந்திருக்குது. இந்த கட்டச்சம்பலை நீங்க பால் சோறு இல்லைன்னு சொன்னா ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ல வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு ரொட்டியும் செய்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவும் அருமையா இருக்கு. என்னோட சேனல்ல ஏற்கனவே நான் இந்த பால் சோறு ரொட்டி எப்படி செய்யறதுன்றதுக்கான ரெசிபி ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். விருப்பம் மட்டும் சொன்னா நீங்களும் பாருங்க. பாருங்க, எங்களோட டேஸ்டியான கட்டச்சம்பலை செய்து முடிச்சிட்டோம். இப்ப நாங்க மாசி சம்பல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல காஞ்ச மிளகாயையும் உப்பையும் சேர்த்து நல்லா இடிச்சு கொள்ளுங்க. இப்போ பாருங்க, மிளகாய் நல்லா இடிபட்டுட்டுது. இப்போ இந்த மிளகாயோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாசியையும் சேர்த்து நல்லா இடிச்சு கொள்ளுங்க. உங்கள்கிட்ட கறிவேப்பிலை இருக்குமான்னு சொன்னா அதையும் இந்த மிளகாய் மாசியோட சேர்த்து இடிச்சு பாருங்க, நல்ல வாசமாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்க, நாங்க சேர்த்த மாசியும் மிளகாயோட சேர்ந்து நல்லா இடிபட்டு வந்திருக்குது. இப்போ இதோட நாங்க வெங்காயத்தையும் சேர்த்து கொள்ளணும். இப்போ இந்த மாசி செத்தல் மிளகாய் வெங்காயத்தோட தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா இடிச்சு கொள்ளுவோம். இந்த மாசி சம்பல் செய்யும் போது நீங்க தேங்காய் பூ காஞ்ச மிளகாய் மாசிய இந்த அளவுல தான் சேர்க்கணும்னு சொல்லி இல்லை, நீங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்து கொள்ளலாம். இப்ப பாருங்க, எங்களோட மாசி சம்பல் நல்லா இடிபட்டு வந்திருக்குது. இப்ப நாங்க இந்த சம்பலை இறக்கி கொள்வோம்.
மாசி சம்பலோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேசி புளியையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சு கொள்ளுங்க. இந்த தேசி புளியை நீங்க சம்பள இறக்க முதல் உரல்ல வச்சும் சேர்த்து கொள்ளலாம். இப்ப பாருங்க, எங்களோட டேஸ்டியான மாசி சம்பளம் ரெடி ஆயிட்டது. இந்த மாசி சம்பலை நீங்க புட்டு, இடியப்பம், பான், ரொட்டி எதோட வேணுமென்றாலும் சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவும் அருமையா இருக்கும். அதுலேயும் ஸ்பெஷலாக நீங்க வீட்டிலேயே இப்படி சுட சுட பானம் செய்து இப்படி ஒரு மாசி சம்பளம் செய்து சாப்பிட்டு பாருங்க. அதுக்கு பிறகு இந்த ரெசிபியை நீங்களும் அடிக்கடி ட்ரை பண்ணுவீங்க. இந்த ஸ்ரீலங்கன் ஸ்டைல் பான் எப்படி செய்யறதுன்ற ரெசிபி ஏற்கனவே நான் என்னோட சேனல்ல ஆட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். விருப்பம்னு சொன்னா நீங்களும் பாருங்க. இப்ப பாருங்க, டேஸ்டியான கட்டச்சம்பளம் மாசி சம்பளம் செய்து முடிச்சிட்டோம். இப்ப நாங்க இறால் கருவாடை வச்சு எப்படி ஒரு சம்பல் செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த சம்பல் செய்யறதுக்காக நான் காஞ்ச கூனி இறால் எடுத்திருக்கிறேன். இந்த இறாலை இவ்வாறு ஒரு பேன்ல போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து கொள்ளுங்க. இவ்வாறு நீங்க வறுத்துட்டு சம்பல் செய்தீங்கன்னு சொன்னா அந்த சம்பல் நல்ல வாசமாகவும் அதே நேரத்துல நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இப்ப இந்த சம்பலுக்கு தேவையான காஞ்ச மிளகாயை எண்ணெய் சேர்க்காம இவ்வாறு ஒரு 2 நிமிஷம் வறுத்து கொள்ளுங்க. இப்ப நாங்க இந்த சம்பலை இடிக்க தொடங்குவோம். அதுக்கு முதல்ல காஞ்ச மிளகாயும் இந்த சம்பலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா இடிச்சு கொள்ளுங்க. இப்ப பாருங்க, மிளகாய் நல்லா இடிபட்டுட்டது. இந்த நேரத்துல நாங்க வறுத்து வச்சிருக்க இறால் கூனியையும் சேர்த்து நல்லா இடிச்சு கொள்ளுவோம். இந்த இறால் கூனி செத்தல் மிளகாயோட தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா இடிச்சு கொள்ளுங்க. இப்ப இதோட இந்த சம்பலுக்கு தேவையான வெங்காயத்தையும் சேர்த்துக்கணும். இப்ப பாருங்க, இந்த செத்தல் மிளகாய் இறால் பூனியோட நாங்க சேர்த்த தேங்காய்ப்பும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா இடிபட்டு வந்திருக்குது. இப்ப நாங்க இந்த சம்பலை இறக்கி கொள்வோம். சம்பலுக்கு தேவையான தேசி புளியையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சு கொள்ளுங்க. இப்ப பாருங்க, எங்களோட கூனி சம்பலும் ரெடி ஆயிட்டுது. நல்ல காரமாகவும் அதோட இந்த இறால் கூனியோட வாசமும் சேர்ந்து நல்ல கமகமண்டு வந்திருக்குது. இந்த சம்பலை நீங்க சுட சுட புட்டு, இடியப்பம் இல்லைன்னு சொன்னா ரொட்டி பானோட கூட சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவும் அருமையா இருக்கு. இந்த மினி சாண்ட்விச் பிரெட்டோட ரெசிபி ஏற்கனவே என்னோட சேனல்ல ஆட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். விருப்பம்னு சொன்னா நீங்களும் பாருங்க. இப்ப நாங்க கடைசியா இஞ்சி சம்பல் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். இந்த சம்பலை நாங்க கிரைண்டர்ல தான் அரைச்செடுக்க போறோம். அதுக்கு முதல்ல இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் இது மூன்றையும் தண்ணி சேர்க்காம அரைச்செடுப்போம்.
இப்போ இந்த இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயத்தோட தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா மையா அரைச்சு கொள்ளுங்க. இப்போ இந்த இஞ்சி சம்பலோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேசி புளியை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க உங்களோட டேஸ்டியான இஞ்சி சம்பளம் ரெடி ஆகிட்டு. இந்த இஞ்சி சம்பலை நீங்கள் இடியப்பத்தோட இல்லைன்னு சொன்னால் உளுந்து வடையோட சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவும் அருமையாக இருக்கும். உடம்புக்கு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கூட இடியப்பத்தோட இப்படி ஒரு இஞ்சி சம்பலை அரைச்சி கொடுத்து பாருங்க, ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்க எங்களோட 4 வகையான சம்பளையும் எவ்வளவு குயிக்காக எவ்வளவு டேஸ்டியாக வீட்டிலேயே செய்து முடிச்சிட்டோம்னு சொல்லி உங்களுக்கும் இந்த சம்பளெல்லாம் பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.